வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம், நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம உடலில் வர்ற நோய்கள் அதை பற்றி, அதில் டயபெட்டிக் அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்ப்போம். சென்ற வாரம் நம்ம உடம்பை பற்றி பொதுவாக பார்த்தோம். உடலுங்கிற அற்புதம், மேஜிக் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து அந்த ஆதரவை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம டயபெட்டிக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். டயபெட்டிக்ங்கிறத நம்ம நீரிழிவு நோய் அப்படின்னு முற்காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சர்க்கரை நோய்ங்கிறோம், சுகர் அப்படிங்கிறோம். இலங்கையிலெல்லாம் சீனி நோயும்பாங்க. இப்படியாக விதவிதமாக பேர் வச்சு சொன்னாலும் மொத்தத்தில் அது சுகர் தான். ஏன்னா நம்ம ரத்தத்தில் சுகரோட அளவை அதிகப்படுத்துறது தான் இந்த நோய்க்கு காரணமானது. இதில் இந்த டயபெட்டிக்கில் ஒரு 3 வகை இருக்குது. டயபெட்டிக்கில் டைப் 1, டைப் 2, அப்புறம் இந்த கர்ப்ப காலத்தில் குழந்தை உண்டாயிருக்கும் போது ஏற்படுற சுகர் டயபெட்டிக். அது டைப் 3ன்னு சொல்கிறோம். ஆனால் அதை என்னென்னா குழந்தை பிறந்த உடனே அந்த டயபெட்டிக் போயிடும். அதுக்கப்புறம் அது இருக்காது. ஆனால் அதனால பிற்காலத்தில் குழந்தைக்கோ குழந்தையினோட அம்மாவுக்கோ டயபெட்டிக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கர்ப்ப காலத்தில் ஏற்பட்டதுனால அது சரியாயிடும். டைப் 1ங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம பிறவியிலேயே நமக்கு அந்த டயபெட்டிக் கோளாறு இருக்கிறது. அது நம்ம டயபெட்டிக்னா என்னென்னா, அதில் நமக்கு உடம்புல கணையம், பேன்க்ரியாஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அது ஒரு ஹார்மோனை சுரக்கு. அதுக்கு பேர் இன்சுலின். அந்த இன்சுலின் தான் நம்மளுடைய ரத்தத்தில் இந்த சர்க்கரையோட அளவை சரி பண்ணிக்கிட்டுறது. அந்த பேன்க்ரியாஸ் சரியாக வேலை செய்யாமல் போனால், பிறவியிலேயே பேன்க்ரியாஸில் கோளாறு இருந்தால், அது ஒர்க் ஆகாமல் இன்சுலின் உற்பத்தி ஆகாமல் இருந்தாலோ, அல்லது உற்பத்தி ஆகிற இன்சுலின் உடம்புக்கு தேவைக்கு சரியில்லாமல் போனாலோ வர நோய்க்கு பேர் தான் டைப் 1. இது குழந்தைகளுக்கு, மிகச்சில இளம் வயதினருக்கு இது ஏற்படுது. இதனால் இது நமக்கு அந்த நோய்க்கு மருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, மாத்திரையிலெல்லாம் சரியாக வராது. அப்போ அதுக்கு இன்சுலின் தான் கொடுத்தாகணும். அப்புறம் அது போக நம்ம அப்பப்போ டெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதோ, அவங்க செட் பண்ணி நம்ம செய்கிறதோ எல்லாம் கஷ்டங்கிறதுனால அந்த சுகரோட அளவை அப்பப்போ அது பண்ணுறதுக்கு, தெரிவிக்கிறதுக்கு நம்ம உடம்புலையே ஒரு மிஷினை போடுவாங்க. உள்ளே பதிச்சு விட்டுருவாங்க. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ அது அந்த ஃபோன்லேயோ அல்லது வேறு எதுலேயோ கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரீடிங், சுகர் ரீடிங் அப்பப்போ நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த இன்சுலின் கொடுக்குறதுக்கும் அதுக்கும் உள்ளே ஒரு கருவியை, ஒரு மிஷினை உடம்புலையே பதிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு என்ன தேவை அந்த நேரத்துக்கு இன்சுலின் அப்படிங்கிறத உடம்பே பார்த்துக்கணும். இப்போ இந்த சுகரோட அளவு குறையுது, இந்த அளவுக்கு இது இன்சுலின் வேணும். இப்போ இது கூடுது, இப்போ இன்சுலினோட அளவு குறையணும் அப்படிங்கிறத அந்த உடம்பு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்தாற் போல் இந்த 2 கருவிகளும் செட் பண்ணப்படும். இதுதான் டைப் 1. இதுக்கு வேறு வழியே கிடையாது. நம்மளுடைய முழு ஆயுள் முழுவதும் நம்ம இறக்குற வரைக்கும் இந்த மாதிரியே தான் நம்ம கொண்டு போகணும். இது டைப் 1. டைப் 2ங்கிறது என்னென்னா, ஓரளவுக்கு அது மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். நம்ம பாதுகாக்கிறது மூலமாக. இப்போ டைப் 2னா என்னங்கிறத பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய மக்களில் 90% பேருக்கு இந்த டைப் 2 தான் இருக்குது. இது எப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து வருது. சாப்பிட்ற உணவானது நம்ம உடம்புக்குள்ளே, நம்ம வாய் வழியாக நம்ம சலைவா மூலமாக அதை இதாக்கி ஒரு செமி சாலிடாக அது உணவு குழாய்க்குள்ளே போகும். அந்த உணவு குழாயும்
உணவு குழாய் மற்ற மற்ற வெளியில் உள்ள குடல் பகுதி எல்லாமே சேர்ந்து அதை வந்து நல்லா அரைச்சி அந்த உடம்பில் உள்ள அந்த உணவில் உள்ள கார்போஹைட்ரேட்டை பூராவுமே சர்க்கரையாக பிரிக்கும். சர்க்கரையாக பிரித்து அதை வந்து பிளட்டில் கலந்துடும். அப்போ உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் தான் நமக்கு சர்க்கரையாக பிரிஞ்சு பிளட்டில் வந்து சேருது. இதே நேரத்தில் நம்ம பேன்கிரியாஸ் என்ன பண்ணோம்னா இன்சுலினை சுரக்கும், ஹார்மோன். அந்த இன்சுலினும் வந்து பிளட்டில் கலக்கும். இப்போ இந்த இன்சுலின் என்ன பண்ணோம்னா அந்த உடம்புல வந்து அந்த பிளட்டில் வர்ற சர்க்கரையை அது வந்து நம்மளுடைய செல்களுக்குள்ளே கொண்டு போகும். நம்ம உடம்புல உள்ள செல்களுக்குள்ளே அந்த சர்க்கரை சத்தை கொண்டு போகும். அப்படி அது கொண்டு போகும்போது நம்ம வந்து அதை குளுக்கோஸ்ன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், தமிழில் சர்க்கரைன்னு சொல்கிறோம். அதை உடல் செல்களுக்குள்ளே கொண்டு போகும்போது அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இந்த எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறது தான் நம்ம உடம்புல உள்ள சக்திக்கு காரணம், நம்மளை உடம்பை நடத்துது. இதைத்தான் இறைவன் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கான். இந்த விதிப்படி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து எப்போ பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உடலில் சுரக்கிற இன்சுலினோட அளவு குறையும் போது அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள குளுக்கோஸ் வந்து சர்க்கரை வந்து அதிகமாகும் போது அப்போ இந்த இன்சுலினால் அந்த தேவையான அளவு அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ தான் நமக்கு ப்ராப்ளம் ஏற்படுது. அதை நம்ம சுகர்னு சொல்கிறோம். இந்த இன்சுலினை இன்னொரு இதில் என்ன சொல்லணும்னா ஒரு ஹார்மோன் ஒரு இதுன்னு சொல்கிறோம். அது போக என்னென்னா அந்த செல்களுக்குள்ளே செலுத்துகிற அந்த குளுக்கோஸை வந்து செல்களுக்குள்ளே செலுத்துகிற சாவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த செல்கள் பூரா மூடப்பட்டிருக்கும். அந்த செல்களை ஓப்பன் பண்ணுற சாவி வந்து இன்சுலின் தான். இதுதான் அது வந்து உள்ளே தள்ளுது அந்த குளுக்கோஸை. இந்த இன்சுலின் இல்லைன்னா அது வந்து உள்ளே போகாது. இன்சுலின் குறைபாடுனால நமக்கு ஏற்படுறது தான் இந்த பிரச்சனைகள். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு அப்படின்னு கொண்டு வரோம். மாத்திரைகள் கொடுக்காங்க. மாத்திரைகள்னால நமக்கு டைப் 2ல் வந்து முதல்ல டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. டேப்லெட்டு கொடுத்து அதில் வந்து நமக்கு வந்து இந்த இதை சர்க்கரை சத்தை குளுக்கோஸ் இதை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்தா அதில் வந்து நமக்கு டேப்லெட் ஓரளவுக்கு கூடிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் நாளாக அந்த டேப்லெட்னாலேயும் பலன் இல்லை அப்படிங்கும்போது வெளியிலேருந்து நமக்கு இன்சுலின் கொடுப்பாங்க, இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதன் மூலமாக நமக்கு உடம்புக்கு தேவையான இன்சுலின் கிடைக்கும். இப்படி தான் இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த டயபெட்டிக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா டயபெட்டிக் வந்து ஒருத்தருக்கு வந்துட்டுது அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு மண்டலமாக பாதிக்கும். டயபெட்டிக் நம்ம எலும்பு தொகுதியை பாதிக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம மூட்டு வலி, கால் வலி, இந்த மாதிரியான எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகளில் கொண்டு வரும். மசில்ஸில் போய் தசை மண்டலத்தை பாதிக்கு அப்படின்னா அதில் தான் நமக்கு அந்த உடம்பு வலி வர்றது, ரெண்டாவது மெலிகிறது, இதெல்லாமே அதில் ஏற்படும். இப்படி ஒவ்வொரு பகுதியாக அது பாதிக்கும். இந்த கிட்னியில் போய் பாதிக்கும் போது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இதனால நமக்கு வந்து ஹார்ட் வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட காரணமாகுது. இதை வந்து முதல் நோய் மூல நோயின்னு கூட சொல்லலாம். இப்படியாக ஏற்படும். இந்த சர்க்கரை சத்து வந்து பிளட்டில் வந்து சேரும்போது பிளட்லேருந்து அதை நம்ம பிரித்து எடுத்து தேவையான எனர்ஜியை நம்ம கன்வெர்ட் ஆகலைன்னா அந்த குளுக்கோஸ் வந்து அப்படியே இந்த பிளட்டில் போய்கிட்டு இருக்கும். இந்த பிளட்டை சுத்திகரிக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா நம்முடைய கிட்னி தான் வந்து ஃபுல்லாக வந்து அதில் நிறைய ஃபில்டர் இருக்குது. அது தேவையான அளவுக்கு வடிகட்டி அந்தந்த தேவையான சத்துக்களை அந்தந்த இதில் பண்ணும், கழிவுகளை கழிச்சு விடும். இது வந்து இந்த குளுக்கோஸை வந்து இந்த இதில் இருக்கிறத பூரா எடுத்து நல்ல இதாக நமக்கு வந்து ரத்தத்தில் போய்கிட்டு இருக்கும். இது வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும்போது, டயபெட்டிக் அதிகமாகும் போது இதை வந்து நமக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் அந்த சர்க்கரை வந்து நம்ம பிளட்லேயே இருக்கும்போது இதை என்ன பண்ணோம்னா 1% வந்து கிட்னி வந்து அதை வந்து சேர்த்து வச்சுக்கணும், சேமித்து வச்சுக்கணும். மீதி இருக்கிறத பூரா நம்மளோட யூரினாக அது வெளியேற்றிடும். யூரினில் அந்த சர்க்கரை சத்து நிறைய போக ஆரம்பிக்கும். இதை நம்ம யூரினில் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து சுகர் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நாளடைவில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த சுகர் அந்த இது வந்து யூரின் போகும்போது அதிகமான அளவில் நம்ம உடலில் உள்ள நீர் சத்தும் சேர்ந்து அந்த யூரினில் வெளியாக ஆரம்பிக்கும். கிட்னியோட பலம் குறையும்.
அப்போ அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னியோட இது இன்ஃபெக்ஷன் எல்லாமே அதில் ஏற்பட ஆரம்பிக்கும். நாளடைவில் கிட்னி வந்து அதோட ஃபில்டர் எல்லாம் சரியாகாமல் போய் கிட்னியோட வேலை வந்து தடைப்படும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அப்போ நம்ம உடலில் உள்ள முக்கியமான உறுப்பு வந்து பாதிக்கப்படுறதுக்கு நம்ம இது ஒரு காரணமாக தொடர்ந்து வரும்போது எலும்புகளில் வருது அப்படின்னா, எலும்புகளில் வந்து நமக்கு மூட்டு வலி அதெல்லாம் வரும், எலும்பு பலம் இழக்கும். அதனால நம்முடைய ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு தோற்ற பொலிவு வந்து குறையும். இதெல்லாம் அதில் ஏற்படும். மசில்ஸ்னாலையும் நம்ம வந்து ஒன்று நம்ம மெலிவோம், இல்லைன்னா உடம்பு பருமனாகும். அதில் வந்து ஒரு இது போகும். எலும்புகளுக்கு இடையில எலும்பு மஜ்ஜையில் போகுது அப்படின்னா, எலும்பு மஜ்ஜை தான் வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது. அப்போ இது என்ன பண்ணும், அதில் போய் தாக்கும்போது அந்த வெள்ளை அணுக்களோட உற்பத்தி வந்து குறையும். உற்பத்தி குறையும் போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஏன்னா வெள்ளை அணுக்கள் தான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வெள்ளை அணுக்கள் தான். ஒரு கிருமி உள்ளே வருதுன்னா அதில் போராடுறது வந்து நம்முடைய வெள்ளை அணுக்கள் தான். அதனால அதுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். இப்படி விதவிதமாக அதை வந்து டயபெட்டிக் வந்து உருவாக்கும். இது சொல்லுவாங்க பொதுவாக, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் அப்படிம்பாங்க. ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு ஹோட்டல்லையோ எங்கே பார்த்தாலும் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. வர்றவங்களை வரவேற்று உங்களுக்கு என்ன வேணும், யாரை பார்க்கணும், என்ன ஏதுன்னு கேட்டு அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடம்போட ரிசப்ஷனிஸ்ட்டாக சுகர் டயபெட்டிக் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்க நோயெல்லாம், நீ இங்கே வா, இங்கே நிறைய இடம் இருக்குது, நீங்கள் வேலை பார்க்கலாம், இங்கே உன்னோட இதை ஆரம்பி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வரவேற்று நம்ம உடலுக்குள்ளே அனுப்பி வைக்கும். டயபெட்டிக் வந்துடுதுன்னா மற்ற நோய்கள் எல்லாமே அதில் வந்து தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இது என்ன, நீங்கள் இப்படியே பயங்காட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் வந்து நம்முடைய உணவு கட்டுப்பாடை கொண்டு வரணும். நம்ம பார்த்தோம், நம்ம கார்போஹைட்ரேட் தான் நமக்கு அதிகமான அளவில் நமக்கு வந்து சர்க்கரையாக மாறுது, குளுக்கோஸாக மாறுது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம குறைக்கணும், இல்லைன்னா நிறுத்தணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்படி பண்ணும்போது வேறு கார்போஹைட்ரேட் இல்லாத உணவுப் பொருட்களை சேர்க்கும்போது உள்ளே வந்து நமக்கு வந்து உறுப்புகளுக்கு வேலை குறையும். அப்போ அந்த உணவை வந்து இது கன்வெர்ட் ஆகும்போது இந்த இருக்கிற நம்ம உடம்புக்குள்ளே போகிற சத்துக்கள், இந்த சுரக்கிற இன்சுலின் தேவையான அளவு இருக்கா, இல்லைன்னா வெளியிலேருந்து கொடுக்குற இன்சுலின் அது வந்து நமக்கு செல்களுக்குள்ள அந்த குளுக்கோஸை அனுப்பும். கன்வெர்ட் ஆகிறதுக்கு நமக்கு அதிகமாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ நமக்கு உணவு கட்டுப்பாடு அதிகம் தேவை. அதே சமயத்தில் உணவை கொஞ்சம் பிரித்து சாப்பிடணும். மொத்தமாக ஒரேடியாக லோட் பண்ணக்கூடாது, பிரித்து சாப்பிடுங்க. நம்ம இந்த இனிப்பு சக்தி இல்லாத, அதிகமான இனிப்பு சக்தி இல்லாத உணவுகளை நாம் வந்து உட்கொள்ளணும். இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு லட்டு சாப்பிட்றாருன்னா, சாதாரணமாக டயபெட்டிக் இல்லாத ஆள் சாப்பிட்றாருன்னா அவருக்கு 100 120 அந்த அளவுக்கு வந்து ஏறும் குளுக்கோஸ் பிளட்டில். இதே இது வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்றாரு ஒரு லட்டு அப்படின்னா அவருக்கு 250 300 கூட ஏற்படும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து உடம்புல வந்து நம்மளுடைய அணுக்கள் வந்து போராட வேண்டி இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம குறைச்சிக்கணும். அப்போ உணவை வந்து நம்ம சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து உடற்பயிற்சி, அது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பண்ணணும். உடற்பயிற்சினா எக்ஸசைஸ் பண்ணலாம், கண்டிப்பான முறையில் நடைப்பயிற்சி வேணும், வாக்கிங் கண்டிப்பாக போகணும். ஒரு வேகமான ஒரு வாக்கிங் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் நடக்கும்போது அது வந்து பெரிய பலனை நமக்கு கொடுக்கும். பொதுவாக வந்து எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும் நடக்கணும்னு சொன்னாலும் இந்த டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பான முறையில் இதை செய்யணும். செஞ்சோன்னா அது ரொம்ப நல்லது. அடுத்தால நம்ம மெடிடேஷன், தியானம். ஏன்னா நம்மளோட இந்த சுகர் வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா உணவு பழக்கம் ஒன்று, நம்முடைய இன்சுலின் சுரக்கலை, அது எல்லாமே 1000 இது இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ். நம்ம எதையாவது யோசிச்சுக்கிட்டு அதில் அப்படி மனசு நம்ம அதிலேயே போகும்போது நம்முடைய அந்த இதிலேயே வந்து நமக்கு எல்லா பிரச்சனைகளும் ஏற்படும். அப்போ நம்ம மெடிடேஷன் முக்கியம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 30% உணவு கட்டுப்பாடு, 30% உடற்பயிற்சி, 30% தியானம், 90% நீங்கள் இதில் ஒதுக்கிட்டு
10% மட்டும் நீங்கள் வந்து மெடிடேஷனுக்கு கொடுத்தீங்கன்னா, மெடிகேஷனுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மருந்து மாத்திரைகளுக்கு ஒரு 10% மட்டுமே முன்னுரிமை கொடுங்க. மீதி 90% நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் உடலுக்கு நீங்கள் தேவையானதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அந்த இது வரும்போது உங்களுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, மருந்து இந்த தேவையை மட்டும் நம்ம 90% எடுத்துகிட்டு ஒரு 10% போனால் போகுதுன்னு உணவுக்கு நடைக்கு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதனால பாதி தான் நம்முடைய உடல் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இப்போ இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று இப்போ நிறைய இப்போ சேனல்கள், யூடியூப் சேனல்கள், மற்ற இது எல்லாத்துலேயுமே டயட்டு அது இதுன்னு நிறைய போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இதை சாப்பிடுங்க உங்களுக்கு சுகர் உடனே குறைஞ்சிரும், இதை செய்யுங்க இது செய்யணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம உடல் வந்து வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3 வகையில் உட்பட்டது. இது வந்து பழைய சித்த மருத்துவர்கள் சொல்கிறது, இன்றைக்குமே அதை சொல்கிறாங்க. அப்போ இந்த வாதம், பித்தம், கபம்னு வரும்போது 3 வகையானது. இப்போ நம்ம பாடி எந்த வகையை சேர்ந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். வாதம் உடம்பாக இருந்ததுன்னா நம்ம பித்தத்துக்குள்ளே டயட்டுக்குள்ளே போனோம்னா கேட்காது. பித்த உடம்புக்காரங்க மற்ற வாதத்துக்குள்ளே டயட்டுக்குள்ளே வர முடியாது. அப்போ நம்ம என்ன வகையான இதில் இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல முறையில் நம்ம இது பயன்படுத்தப்படும். இது வந்து நமக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது. இன்றைக்கி வந்து உலகத்தில் பார்த்தா 1980களில் ஒரு 108 மில்லியன் பீப்புளுக்கு தான் இது சுகர் இருந்தது, டயபெட்டிக் இருந்தது. 2013 கணக்கெடுப்பில் பார்த்தோம்னா 382 மில்லியன் பீப்புள் ஆகிட்டாங்க. 2016 422 மில்லியன் பீப்புள் ஆகிட்டாங்க. அப்படி கூடிக்கிட்டே தான் வருது. இன்றைக்கி இந்தியாவில் 90% மேற்பட்ட பேருக்கு அவ்வளோ பேருக்கு இருக்குது சுகர். இப்போ நம்ம ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டோம், நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி, உங்களுக்கு சுகர் இருக்கா, எனக்கு சுகர் வந்துட்டு, அவருக்கும் வந்துட்டு அப்படின்னு ஒருத்தருக்கு அதை வந்து பரிமாறிக்கிற அளவில் நம்ம சுகர் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு ஆகிட்டு இப்போது காமன் ஆகிட்டு. அப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக தேவை. இதில் வந்து நிறைய உடல் பகுதிகள் பாதிக்கப்படுது. இதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. இதில் வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இந்த இதில் வந்து உலகத்தில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் அப்படின்னா இன்சுலினை சொல்லலாம். இன்சுலின் வந்து 1921 2 விஞ்ஞானிகளால் இது கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து நாயோட கணையத்தில் இருந்து, நாயோட பேன்கிரியாஸில் இருந்து தான் அந்த இன்சுலினை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி 1921 நம்முடைய பயன்பாட்டுக்கு வந்துட்டு. இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நம்முடைய டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாகிட்டு. ஏன்னா இது முடியலைன்னா நம்ம அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது ஒன்று. டைப் 1 டயபெட்டிக்ஸுக்கு அது ஒரு கண்கண்ட மருந்து. அது அப்படியே அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இது போக நம்ம மரபு வழியாக நம்ம குடும்பத்தில் யாருக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குன்னா அது நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வரும் அப்படின்னு அது ஒரு இது இருக்குது. ஜீன் வழியாக கண்டிப்பாக வரும். இப்போ இந்த கணையம் வந்து வேலை பார்க்காம போகுது பேன்கிரியாஸ் அப்படின்னா, அது ஏன் வேலை பார்க்கல அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அதை சுரக்கிற சுரப்பிகள் வந்து சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது என்னன்னு பார்த்தா, மற்ற அணுக்கள் இருக்குல்ல, வேறு கிருமிகளை அழிக்க போகிற அணுக்கள், அது வந்து சமயத்தில் தெரியாமல் இந்த இன்சுலின் சுரப்பிகளை தாக்கிடுது. தாக்கும்போது அதனாலேயும் இதில் பாதிப்பு ஏற்படுது. ஆனால் மேக்சிமம் எப்படின்னா, இந்த இன்சுலின் சுரப்புகளை தாக்குற அணுக்கள் வந்து நம்முடைய குடும்ப அணுக்களாக, மரபு அணுக்களாக தான் இருக்கான். அது அதே ஒரு வன்மம் வச்சுக்கிட்டு வஞ்சம் திக்கிற மாதிரி அது வந்து போட்டு நம்ம தாத்தாக்கு உள்ளது, அப்பா அம்மாவுக்கு உள்ளது எல்லாத்தையும் நமக்கு அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, நம்ம சாமர்த்தியமாக நம்ம இந்த டயபெட்டிக் நோயிலேருந்து எப்படி வெளிவர்றது. ரிவர்ஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம அது நம்முடைய பயிற்சியின் மூலமாகவும் நம்முடைய மனதிடத்தின் மூலமாகவும் நம்ம கொண்டு வரணும். நம்ம கான்சன்ட்ரேஷன், நம்ம முழுமையாக நம்ம இதில் குணமாகவும் நம்ம இதிலேருந்து முழுமையாக வெளிவர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக இதிலேருந்து வெளியே வர முடியும். வெளியே வந்தோன்னா அடுத்த நோய்களுக்கு, வேறு நோய்களுக்கு பை சொல்லி அனுப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம உடம்பை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம வச்சுக்கிடணும்.
டயபெட்டிக்ங்கிறது ஒரு கவனமாக இருக்க வேண்டியது, ரொம்ப தீவிரமாக நம்ம உடம்பை பாதிக்கக்கூடியது. அதை நாள்பட நமக்கு அது இருக்கும். ஏன்னா உணவு தான் மெயின். நம்ம வந்து குழந்தையா நம்ம அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது ஒரு 3 கிலோ வெயிட்டில் தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி 60-70 கிலோ வெயிட்டில் இருக்கோம். 60-70 கிலோ உடம்பு எப்படி வந்தது? உணவின் மூலமாக தான் வந்தது. உணவு தான் நம்ம உடம்பை உருவாக்குச்சு. சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்குற உணவின் மூலமாகவும் அது சாப்பிட்ற சாப்பாட்டின் மூலமாகவும் தான் இந்த உடம்பு உருவாகியிருக்கு. அப்போ இந்த உடம்புக்கு வந்து உணவின் மூலமாகவே ஒரு பிரச்சனை வருது. அப்போ அதை நம்ம முழுமையாக போக்குறதுக்கு நம்ம வந்து நம்முடைய சக்தியை செலவழிக்கணும். நம்மளுடைய மனோதிடத்தோடையும் ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடையும் நம்ம இதிலேருந்து வெளியே வரணும். நம்ம 90% இருக்கிறத நம்ம அதை குறைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களை கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.